அனைவருக்கும் வணக்கம். சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற கருப்பு திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி சூர்யா அவர்களுக்கு இந்த படம் பிடிக்கல. கண்டிப்பாக நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கசிந்தது. ஆனால் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை, அதாவது அஜித் விஜய் படங்கள் வராத போது, விஜய் தான் முதல்வர் ஆயிட்டாரு, இருந்தாலும் விஜய் படங்கள் எப்பொழுதும் வருவது போல வராமல் இருந்த ஒரு காரணத்தினாலும், அதாவது ரசிகர்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தை கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் சூர்யா ரசிகர்கள். படமும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம விமர்சனமும் கொடுத்துருந்தோம். இப்போ அதாவது இந்த கருப்பு திரைப்படம் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜாவை போய் உள்ளெழுத்து நீங்கள் அவரை அவதூறாக பேசலாமா, அவரை பற்றி ஏதாவது சொன்னாவே, அதாவது அவர் பாடல்கள் எந்த அளவுக்கு நிறைய படங்களை வாழ வச்சிருக்குது, நிறைய ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது நடிகர்லாம் நிறைய பேர் உச்சத்தை கொண்டு வந்தது காரணமே இளையராஜா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, என்னோட அனுமதி இல்லாமல் பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பாடலை மட்டும் யூஸ் பண்ணது இல்லாமல் அவரை பற்றி, அதாவது இளையராஜா பற்றி கமெண்ட்லாம் அடிச்சிருக்காரு. உனக்கு தேவையா பாலாஜி அவர்களே அப்படின்னு தான் கேட்க தூண்டுகிறது. ஏனென்றால் 3 நாட்களிலே 140 கோடிக்கு மேலே வசூலான அந்த படத்துக்கு, அதாவது ஆர்ஜே பாலாஜி ரிலீஸ் ஆனால் போச்சு, ரிலீஸ் ஆகல, படம் ரிலீஸ் ஆகலாம், நான் அவ்வளோதான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ உள்குத்து வேலை அப்படி பண்ணலாமா? அதாவது இளையராஜா பற்றி ஒரு அவதூறையும் பரப்பி விட்டு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட், அதாவது இவர் எப்பயுமே இந்த காப்புரிமைலாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த அலையோசை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து அவர் பாடலை யூஸ் பண்ணியிருக்காருங்க. போராடுடா ஒரு வாள் ஏந்தடா அப்படின்ற ஒரு பாட்டு வருதுங்க, ரொம்ப அருமையான பாட்டு. பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அந்த சமயத்தில் இந்த போராளி உள்ள அந்த பாடல்லாம் நிறைய வந்திருக்குது. அதில் இதுவும் ஒரு பாடல். இந்த பாடலை பயன்படுத்துறதுல இளையராஜா பேசாமல் தான் இருந்தார். அவர் இதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே இளையராஜா ரசிகர் சும்மா விடுவாங்களா? கமெண்ட் போட்டு தள்ளிட்டாங்க, இளையராஜா வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்து கேஸ் தான் வச்சுங்களேன். அப்போது கமெண்ட் போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்னொருத்தரோட திறமையை, அதாவது அவங்களோட உரிமை இல்லாமல் நீங்கள் பறிக்கக்கூடாது. இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காருல, எப்படி நீங்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா ரசிகர் கமெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிப்பதற்காக இன்னொருத்தரோட, அதாவது அவரோட கற்பனையும் அவரோட உழைப்பையும் நீங்கள் திருடலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது ஆர்ஜே பாலாஜிக்கு தேவையா? இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளக்கூடாதா? ஏன்னா இவர் விஜயவை எத்தனை நாள் இருந்தாருன்னு தெரியும். ஆர்ஜே பாலாஜி இத்தனை வருடங்களாக சினிமாவில் பயணித்துட்டு, அதுவும் இளையராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட இந்த மாதிரி ஐயா நான் அந்த பாடலை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும், நான் பயன்படுத்திக்க சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு வாரத்தோட கேட்க மாட்டேங்கிற, இதுக்கு மதிப்பே இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணுமா இல்லையா? அப்படி எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா, அப்போ ஆர்ஜே பாலாஜி மேலே நம்ம கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். இதற்கு தயாரிப்பு தலைவர் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, நாங்கள், அதாவது மூத்த இசையமைப்பாளர், இசைஞானி, இவரை நாங்கள் கொச்சைப்படுத்துவோமா? கண்டிப்பாக இல்லை. இளையராஜா அவர்கள் பெயரை இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும், அந்த பாடலை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம், அப்படிதான் பயன்படுத்தினோம். ஐயா அவர்கள் இதற்கு என்ன சொன்னாலும் நாங்கள் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே விட்டார்கள். ஆனால் ஆர்ஜே பாலாஜி இதற்கு எந்த பதிலுமே சொல்லலை. அப்படி சொன்னாலும் எந்த மாதிரி பதில் நம்ம சொல்லியிருக்காரு, இப்படி தான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அதாவது ஐயா அவர்கள் பாடலை பயன்படுத்தி இருக்கிறோம், ஆனால் எந்த கமாண்டும் அவர் பெயருக்கு அவதூறு பரப்பும் விதமாகவும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது அந்த கமெண்ட் பண்ணாங்க இல்லை இளையராஜா ரசிகர்லாம், அவங்கள என்ன கேனேனா? இப்போ இளையராஜா இந்த விஷயத்தை பார்த்துட்டு மௌனமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவீங்களா? அப்போது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு சாரி மன்னிப்பு அப்படின்னு கேட்கலாம்ல, கேட்கவே இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ 150 கோடி போச்சு, நான் படத்துக்கு அவர் பட்ஜெட்ஸ் செலவு பண்ணிட்டேன், அது ஓன் ப்ரொடியூசரு, இவர் ஓன் ப்ரொடியூசர்னால அழுது புலம்புனார். அப்போது இங்கேயும் அந்த உணர்வு வரணுமா இல்லையா? நீங்கள் முன்னாடியே போட்டிங்க, அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றியெல்லாம் போட்டிங்க. சூர்யாவும் அதாவது விஜய் அவர்களும் கை கோத்து வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படம், அதுக்கப்புறம் நேருக்கு நேர் இந்த படங்கள்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் போட்டிங்க. சரி, ஓகே. இதே மாதிரி இந்த நட்பு ரீதியான விஷயங்களை இங்கே இளையராஜா அவர்களுக்கும் காட்டியிருக்க வேண்டியதானே? ஆனால் நீங்கள் காட்டல. படம் ஓடினதுக்கப்புறம், இதே படம் ஓடலன்னு வச்சுக்கலாம், இன்னும் அழுது தீர்த்திருப்பாரு. ஆனால் படம் நல்லா போனதுக்கப்புறம் கொம்பு முளைச்சிருச்சு போல தெரிகிறது. ஒரு சாரி கூட கேட்கல. இருந்தாலும் இளையராஜா அவர்கள் எப்பொழுதும் போல நேரடியாக சந்தித்து பேசினால் மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் பாடல் இது காலம், அதாவது இந்த உலகம் அழியும் வரை ஒழித்து கொண்டு இருக்கும் அப்படின்றதுலாம் இதெல்லாம் உதாரணம். அதே நான் இப்பயும் நம்ம படத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
அவர் பாடல் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது, ஈர்த்திருக்குது மட்டும் பாருங்களேன். தயவு செய்து இளையராஜா அவர்கள் சொன்னது போல், ஒன்று நீங்கள் போய் கோர்ட்டில் வந்து இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்கிறேன், காப்பிரைட் வேணும், அந்த லொட்டு லொஸ்க்கு ரூல்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஐயா அவர்களிடம் போய், ஐயா உங்கள் பாட்டு இந்த பாட்டை நான் வந்து பயன்படுத்திக்கிறேங்க, முழுசாக பயன்படுத்திக்கிறேன், பாதி பயன்படுத்திக்கிறேன், இந்த வரிகளை பயன்படுத்திக்கிறேன், உங்கள் பேரை பயன்படுத்திக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? அவர் ஒரு ஆன்மீகவாதி, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போடா. அதாவது கமலஹாசன் படத்தில் சொல்ல வருதுங்களா, அன்பே சிவத்தில் பொழைச்சிப்போன்னு சொல்கிற மாதிரி, என்னை வச்சு நீ பொழைச்சிக்க நல்லவர் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன்கிட்ட திரும்ப திரும்ப நீ நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சும்மா விடுவாரா? அதற்குத்தான் அவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை கூறி வருகிறார். எனது படைப்பு, எனது உரிமையை எனது அனுமதி இல்லாமல் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாரும் திரும்ப இந்த கருப்பு படத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம மகி சினிமாவில் விமர்சனங்களையும் இந்த மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து அலசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.